இந்த கட்டத்துக்கு வந்து நிற்கணும் தான் இதெல்லாம் இப்போ நடந்துச்சு போல இருக்குன்னு சொல்லி உணர்றேன். நான் ஒரு 14 பாடல் அப்பயே தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் அந்த 14 பாடலும் உங்கள் கூட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விருப்பப்பட்டேன். அது பெரிய அற்புதம். ஏன்னா இந்த சிவா அவர் தொடர்பு கொள்கிறப்ப இந்த விஷயம் தான் சொன்ன கந்த அனுபூதியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உண்மையிலே அந்த பாடலுக்கு சக்தி எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப எல்லாருமே கைவிட்டாங்க, எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு எதிராக மாறி மோசமான ஒரு கட்டத்தில் நிற்கிறப்போ இந்த பாடலை நான் சொல்கிற பாடல் எது வேணுமோ உங்களுக்கு அந்த பாடல் நீங்கள் நோட் பண்ணி வச்சு தேடி படிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். படிக்கலாம். இப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த கோவில் அடிக்கல் நாட்டது கிருபானந்தர் வாரியார் தானா. ஏன்னா வந்து உண்மையிலே பெரிய ஆச்சரியம். கிருபானந்த வாரியார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெங்களூர் கர்நாடகாவை பற்றி பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. முருக சக்தி அபரிவிதமாக செயல்படுற ஒரு இங்கே முருகர் பாதம் பட்டிருக்கு. கர்நாடகாவில் முருகர் பாதம் பட்டிருக்கு. ராவணன் வந்திருக்காரு, ராமன் வந்திருக்காரு, இன்னும் எக்கச்சக்க பல விஷயங்கள் வந்து நான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்தேன். ஒரு தலைநகரமாகவே இந்த கர்நாடகா வந்து முருகருக்கு செயல்பட்டுக்கின்றது வந்து ஒரு பெரிய உண்மை. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து என்னை வந்து வேலை செய்கிற இடத்துல திட்டுறாங்க, என்னோடய மாமியார் எப்போவுமே திட்டிகிட்டே இருக்காங்க, என்னோடய ஹஸ்பண்ட் என்னை திட்டிகிட்டே இருக்காரு, எங்கே போனாலும் என்னை வந்து யாருமே வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க, எனக்கு எங்கேயுமே மரியாதையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாடல் படிங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மக்களை கவர அப்படின்னு சொல்லி அன்னையனார் பெருமான் கொடுத்துருக்காரு. அமரும் பதிகேல் அகமாம் எனும் இப்பிரமம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரன் பொருதான் அவனாசகனே. இது யூடியூப் வாயிலாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்ட முருக பக்தர்கள் இந்த பாடல் கொண்டு போய் சேருங்க. இந்த பாடல் வந்து முருகரோட அனுகிரகம் பெற, நம்மளுக்கு வந்து முருகரோட கருணை பார்வை கடற்கண் பார்வை கிடச்சிருச்சுனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிரும். நம்ம எதிர்பார்க்குற பணம் பேர் புகழ் எல்லாமே ஒரு சிறு துளி தான். முருகரோட கருணை கிடச்சிட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துக்கு சொல்லலாம். அப்பேற்பட்ட முருகனோட அனுக்கிரகம் பெற அதுக்காக இந்த அன்னையனார் பெருமாள் இந்த பாடலை கொடுத்துருக்காரு. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரமவேல் இமையோர் புரிதாரக நாகப்புரந்தரனே. ஒரு வாட்டி பரிகாரம் செஞ்சு தப்பிச்சு போறீங்கன்னா திரும்ப அடுத்த படத்தில் இது நீங்கள் அனுபவிக்க போறப்பீங்க. நான் தான் வந்து பல பேர்ட்ட சொல்லுவேன், ஐயா எனக்கு வந்து ஒரு பெரிய வேதனை வந்திருக்கு, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா அந்த வேதனை அனுபவிச்சிருங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய துன்பம் வரும் அப்படின்னு யாராவது சொன்னால் திருப்பதிக்கு போயிட்டு வந்து துன்பத்தை அனுபவிச்சிருங்க. இல்லைன்னா நீங்கள் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் திருப்பதிக்கு போயிட்டு துன்பம் அனுபவிக்கிறீங்க, இந்த பிறப்பு திரும்ப எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி.